அவ என்ன லவ் பண்றாளே தவிர மேரேஜ்ல காண்டாயிடுறாமான்னு நான் பையன். என்ன காரணம் பார்க்கலாம் வாங்க. டேய், அருவியில குளிக்கும் போது கழுத்துல கிடந்த கோல்டு செயின் எப்படா காணாம போகும்? குளிச்சது அருவியிலையா கடல்லையா? முதல்ல அதை சொல்லுடான்னாங்க அம்மா. சரி, கடல்ல வச்சுக்கையேன், தொலைஞ்சு போச்சு. அது அருவியா கடலாங்கிறதா முக்கியம். சுத்த கிரஞ்சா இருக்கே நீ. மிட் நைட்ல கேட்கிற கேள்வியா இது? குளிருது, சூப்பரா ஒரு காப்பியை போடுமான்னா பையன். டேய், இது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. தெரிஞ்சு ஏன்டா எப்படி பண்றேன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நீ பாத்துக்க, உன்னை மிஞ்சி இங்க ஒன்னும் நடக்காது. இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாம நீ வேற அம்மா டார்ச்சர் பண்றேன்னா. ஓ, வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினமா? ஹே, புரியுதுடா புரியுது. செயின் தொலைஞ்சது ஃபால்ஸ்ல இல்ல, லவ்ஸ்லன்னு சொல்லு. ஆமா, அவளுக்கு அப்படி என்னடா கிஃப்ட் பண்ணன அப்படின்னு கேட்டாங்க. இத பாருமா, அவளுக்கு ஒரே ஒரு ரோஸ் தான் வாங்கி கொடுத்தேன். அதை அவ எவ்வளவு ஆசையா வாங்கிக்கிட்டா தெரியுமா? ட்ரெடிஷனை கரெக்டா ஃபாலோ பண்றடான்னு என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் என்னடா நடந்துச்சு? அப்புறம்தான் கிஃப்ட் எங்கடான்னு கேட்டா. அதுக்கு என்கிட்ட துட்டு இல்லைன்னா சொல்ல முடியும். என்ன வேணும் சொல்லுன்னு. அப்பவும் அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. போன செமஸ்டர்லயே எங்க அப்பா எனக்கு ஐபோன் வாங்கி தரட்டான்னு கேட்டாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னு சொல்லு பார்க்கலான்னா. ஆமா, அதுக்கு என்னம்மா அர்த்தம், நீயே சொல்ல அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அம்மா, ஒருவேளை எப்பவும் உன் ஞாபகமா அவ கையில நீ வாங்கி கொடுக்கிற செல்லு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அம்மா வேற என்ன சொன்னா சொல்லு. இதை நான் எனக்காக கேட்கல. இவ்வளவு பெரிய கோல்டு செயின் போட்டிருக்கிற உன்னோட லவ்வர்னா ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சிருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாம்மா. அப்புறம் அது கிடைக்கே, நீ வா பிளாக் தண்டர் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டா. விட்டுருந்தா எல்லா செலவையும் அவளே பண்ணியிருப்பா. அப்புறம் என் இமேஜ் என்ன வருது? அதோட இது காலேஜ் ஃபைனல் இயர் வேற. அடுத்த வருஷம் இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு ரொம்ப ரொம்ப அவளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் நானும் சரி சரி புரியுதுடா புரியுது, ஐபோன் வாங்கி கொடுத்த, பிளாக் தண்டர் அழிச்சிட்டு போனேன், அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் கேட்கல. செயினை அடமானம் வச்சியா இல்ல வித்துட்டியா அதை மட்டும் சொல்லடான்னாங்க. ஏம்மா, நீ ஆசையா வாங்கி கொடுத்த செயினை விற்பனானா? ஜஸ்ட் 2 lakhsக்கு மார்ட்கேஜ் தான் பண்ணேன். அப்பா கிட்ட இதை நான் சொல்ல முடியுமா? அவர் சுத்த பூமரா ட்ரீட் பண்ணுவாரு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ அவரை மேனேஜ் பண்ணிக்க. வரட்டா, பை. டே டே டே, கொஞ்சம் இருடா. உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. இவளையாவது மிஸ் பண்ணாம லவ் கண்டினியூ பண்ணி மேரேஜ் முடிச்சிட்றா. உனக்கு இருக்கிற அரியருக்கு ஃபியூச்சர்ல பொண்ணு தேடி எங்களால் அலைய முடியாது. என்ன நான் சொல்றது? அவன் யோசிச்சான். என்னடா யோசிக்கிற? வேற ஏதாவது கரெக்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கியா? அம்மா கேட்டாங்க. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. லவ் தான் பண்ணுறாளே தவிர மேரேஜுங்கிற வார்த்தை எடுத்தாலே காண்டாயிடுறா. அதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னா. அப்படின்னா எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு வாட்டி போய் நாளைக்கே செக் பண்ணிடுறா அப்படின்னாங்க. ஓகே சரிம்மா, நாளைக்கே நான் போய் செக் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ணுற, ஒரு 20,000 ஜிபே பண்ணிடு. குட் நைட், நான் வரட்டா அப்படின்னுட்டு பெட்ரூமை நோக்கி போயிட்டான்.